வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்னென்ன நடவடிக்கையை முன்னெச்சரிக்கையாக தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள் ஹரிஹரன்? சென்னை மாநகராட்சி பகுதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே ஒருபுறம் நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில கடந்த காலங்களில் மழைநீர் அதிகம் தேங்கிய தாழ்வான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளாக பயன்படுத்தவுள்ள ஜேசிபி இயந்திரங்கள், மரக்கலை அகற்றும் இயந்திரங்கள், மரக்கலை அகற்றும் சக்திமான் இயந்திரங்கள், பாப்காட் ரோபோட்டிக் எக்ஸ்கவேட்டர்கள், ஆம்பியன், மினி ஆம்பியன், சூப்பர் சக்கர் வாகனங்கள், கையினால் இயக்கும் மர அறுவை இயந்திரங்கள், மின்சாரத்தால் இயக்கப்படும் மர அறுவை இயந்திரங்கள், ஜெனரேட்டர்கள், டீசல் பம்புகள், நீர்மூழ்கி மோட்டார்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான இயந்திரங்களையும் இன்று சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய 1 முதல் 15 மண்டலங்களிலுமே சரிபார்க்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து வாகனங்கள் மற்றும் டிராக்டர்கள், மோட்டார்கள் உள்ளிட்ட அனைத்து இயந்திரங்களும் சரியாக உள்ளதா என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது தவிர 50 HP திறன் வரையிலான 594 மோட்டார் பம்புகளும், 192 நீர்மூழ்கி பம்புகளும், 500 டிராக்டர் பம்புகளும், 100 HP திறன் கொண்ட 150 டீசல் பம்புகளும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவுற்றிருந்தாலும் அந்த இடங்களை தூர்வாரும் பணிகள் ஒரு புறம் நடைபெற்று வருகின்றது. நீர்நிலைகள் ஆழப்படுத்தி அதனையும் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதேபோன்று சென்னையில் இந்த மழைநீரை வெளியேற்றும் பிரதான கால்வாய்களும் தூர்வாரும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தாழ்வான பகுதிகளில் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணி நடவடிக்கையாக பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களையும் சென்னை மாநகராட்சி இன்று பரிசோதித்து சரியான முறையில் இருக்கிறதா என வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிஹரன்.